ஜெயா பயங்கரமாக ஃபீல் பண்ணி அப்படியே அழுதா மாதிரி உட்காந்துட்டே இருக்காங்க. யார் காரணமாக இருக்கும், எனக்கு இன்னும் டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்லிட்டு இருக்காரு. யார் மேலே டவுட்டாக இருக்கும், இல்லை இந்த பொண்ணு வந்துட்டு அடிக்கடிக்க நீ என்னப்பானாலும் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறத நான் பார்த்துட்ருக்கேன். நமக்கும் நிறைய வாட்டி தெரியும், ஒருவேளை இந்த வீடியோ கூட பொண்ணு எடுத்துருக்கலாம்ல அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. அப்படியா பொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா அப்படியே கேட்டுட்ருக்காங்க. கண்டிப்பாக சான்ஸே இல்லை, பொன்னி அப்படி எடுக்கிறவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சண்முகம் சொல்கிறாரு. பொன்னிக்கு எந்த கெட்ட புத்தியும் கிடையாது, யாரையும் மாட்டி விடுற எண்ணமும் கிடையாது, அப்படியாப்பட்ட பொண்ணே கிடையாது அப்படின்னு சண்முகம் சொல்கிறாரு. ஆமாம் இங்கே பாருங்கள், கண்டிப்பாக பொன்னி மேலே பழி போடக்கூடாது, பொன்னி அந்த மாதிரி பொண்ணு கிடையாது அப்படின்னு சந்திரசேகர் எல்லாருமே சொல்கிறாங்க. அது எப்படி நீங்களே முடிவு பண்ணுவீங்க, எதுவாக இருந்தாலும் கேட்டு விசாரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. எனக்கு பயங்கரமாக கோவம் வருது, போயிட்டு ஃபஸ்ட்டு பொன்னியை கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா சொல்கிறாங்க. பொன்னியும் வராங்க, வந்த உடனே அப்படியே பார்க்குறாங்க. ஏய் நீ தான் இதெல்லாம் பண்ணியா, என்னை வேணும்னு தான் அப்படி மாட்டி விட்டியா, இன்றைக்கி எல்லாத்துக்கும் நான் அசிங்கப்பட்டு நிற்கிறதுக்கு காரணமே நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு ஜெயா கேட்குறாங்க. இல்லை அத்தை, இல்லை இல்லை இல்லை, கண்டிப்பாக நான் அந்த மாதிரி தப்புலாம் பண்ண மாட்டேன் அத்தை, நான் அந்த மாதிரிலாம் எதுவுமே பண்ணலை அத்தை அப்படின்னு பொன்னி சொல்கிறாங்க. உங்கள் அம்மா என்னை எல்லாரும் முன்னாடியும் ஒரு வாட்டி அவமானப்படுத்தினா, அதே மாதிரி பொண்ணு நீயும் பண்ணியிருக்கியோ அப்படின்னு சொல்கிறாங்க ஜெயா. இல்லை அத்தை, கண்டிப்பாக நான் அப்படி எந்த நாளையும் பண்ணவே மாட்டேன், என்னை நம்புங்க, நான் சொல்கிறது உண்மை தான், நான் பண்ணலை அத்தை, நான் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணி கத்துறாங்க. இல்லை எனக்கு சந்தேகமாக தான் இருக்குது, இவ தான் ஏதோ பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. அதுக்கு சந்திரசேகர் சொல்கிறாரு, கண்டிப்பாக நீ இருக்கிற அந்த கோவத்தில் தான் சொல்கிற, உனக்கு பொண்ணியை பார்த்தாலே பிடிக்காது, உன் பொண்ணுக்கு பதிலாக பொண்ணியை கல்யாணம் பண்ணி வச்சதுனால தானே நீ இப்படி பொன்னி மேலே பழி போடுற அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கேட்குறாரு. இல்லை 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 இல்லை, எனக்கு அப்படிலாம் ஒன்றுமே கிடையாது, நான் என்ன நடந்ததோ அதை தான் சொல்கிறேன் அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. சரி எல்லாரையும் சந்தேகப்படுறீங்களே, இந்த உஷா இவங்க எல்லாருமே வெளியே தான் வந்தவங்க, அவங்கெல்லாம் சந்தேகப்படலாம்ல அப்படின்னு சொல்கிறாரு. அது எப்படி உஷா மேலாம் சந்தேகப்பட முடியும், அவங்க இருந்தாலும் நாங்களாம் சந்தேகப்பட மாட்டோம், ஏன்னா உஷாலாம் ரொம்ப நல்ல பொண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு. அப்போது தப்பு பண்ணது யாராக இருக்கும், சரி இன்னொருத்தவங்க மேலே எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூர்த்தி சொல்கிறாரு. யார் அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. இந்த பிரீத்தி தான், இந்த பிரீத்தி ஒன்றும் நல்ல பொண்ணெல்லாம் கிடையாது, சக்தியை கல்யாணத்தப்போ வேணான்னு சொல்லி அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி நம்ம குடும்பத்தையே அவமானப்படுத்துகிற பொண்ணு தான். இந்த பொண்ணு ஒன்றும் நல்ல பொண்ணாக இருக்கும்னு தோணலை, ஒருவேளை இந்த பொண்ணு கூட வீடியோ எடுத்து அனுப்பியிருக்கலாம்ல அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. அப்படியே ஜெயா பார்க்குறாங்க. எனக்கு பிரீத்தி மேலே எந்த சந்தேகமும் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை எதுவாக இருந்தாலும் நம்ம விசாரிச்சு தானே ஆகணும், ஏன்னா இவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு, கண்டிப்பாக நம்ம விசாரிக்கணும், விசாரிக்காமலாம் இருக்க முடியாது அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. ஏன்னா எவ்வளோ பெரிய தப்பு நடந்திருக்கு அப்படின்னு சொல்கிறாரு. பிரீத்தி வராங்க, வந்த உடனே இல்லை 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 இந்த மாதிரிலாம் நான் பண்ண மாட்டேன், நான் அப்படிலாம் பண்ணுற பொண்ணும் கிடையாது அப்படின்னு பிரீத்தி சொல்கிறாங்க. ஆமாம் பிரீத்தியை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும், பிரீத்தி இந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு ஜெயா சொல்கிறாங்க. ஆமாம் நான் அப்படி எதுவுமே பண்ணலை, ஆண்டி எனக்கு தெய்வம் மாதிரி, நான் அவங்கள அப்படி தான் நினைக்கிறேன், சாமியாக தான் நான் நினைக்கிறேன், ஏன்னா எனக்காக எல்லாமே பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் நீங்கள் சொல்கிறது எதுவுமே உண்மை கிடையாது, என்னையும் நம்புங்க அப்படின்னு சொல்லிட்டு பிரீத்தி சொல்கிறாங்க. உன்னை பார்த்தா நம்புற மாதிரிலாம் எதுவுமே தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சுந்தரம் சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், எதுவாக இருந்தாலும் என் மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை 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 இல்லை, கண்டிப்பாக பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு மூர்த்தி சொல்கிறாரு. மூர்த்தி நீ இன்னும் எல்லார் மேலேயும் பழி போட்டுகிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் கத்திட்டு இருக்காரு. ஒன்று இந்த பொண்ணி பண்ணியிருக்கணும், இல்லை இந்த பிரீத்தி பண்ணியிருக்கணும், இவங்க 2 பேர் தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்க, இவங்க 2 பேர் தான் புதுசாக வந்தவங்க, இவங்க தான் நமக்கு ஏதாவது கெடுதல் பண்ணுவாங்க அப்படின்னு மூர்த்தி சொல்லிகிட்டே இருக்காரு. இங்கே பாரு மூர்த்தி, உன் இஷ்டத்துக்கு நீ நினைக்கிறதுலாம் இங்கே சொல்லிட்டு இருக்காது சரியா அப்படின்னு சொல்லிட்டு சந்திரசேகர் சொல்கிறாரு. அப்படியே பார்க்குறாங்க ஜெயா, எதுவுமே பேசவே இல்லை. சரி போமா பிரீத்தி நீ போ பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன நீ ஏதாவது பண்ணியா அப்படின்னு